Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க Ajikutty. ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு R15 V4 இருக்குது, ரெட் கலர் வெர்ஷன் 4.0. ஓகே, அத வந்து ஃபுல் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்திருக்க V4 க்கு வந்திருக்க மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. யார் அப்படினா நம்ம தெரிஞ்ச தம்பியோட வண்டி தான் இது. அவனோட Instagram ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம அதை போய் செக் பண்ணி அவனுக்கு இது உங்களுக்கு உங்களோட V4 க்கும் இது மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு அப்படினா கண்டிப்பா அவனுக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவான் நம்ம தம்பி. ஓகே, வாங்க இந்த வண்டியில என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறதையும் என்னென்னலாம் நம்ம ஃபிட் பண்ணோம் அப்படிங்கறதையும் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். நாளாச்சு நண்பா வீடியோ போட்டு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் பிஸி நண்பா. ட்ராக் ரேஸ் ஓட்டதுக்கு அவர் ஆள் தேடிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். கண்டிப்பா அவன் செட் ஆயிட்டான் அப்படின்னாக்கி கண்டிப்பா அவனும் நானும் கண்டிப்பா ட்ராக் ரேஸ் பண்ணுவோம். ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச் பெட்டர் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப நமக்கு முக்கியம். நம்ம சேனலில் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு 5 பேருக்கு அவங்க பைக்குக்கு தேவையான மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க நண்பா. அந்த கிஃப்ட் வாங்குறதுல நீங்களும் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பபுள் வைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் தான், ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு டார்க்கான பிளாக்கு, எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில். ஓகே, டார்க்கான பிளாக்கு, சிங்கிள் பபுள் வைசர் தான். அதுக்கப்புறம் நம்பர் பிளேட் ஃப்ரேம் அது நார்மல் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் வந்து ஒரு டிஎல்ஆருக்கு வந்து ப்ளூ கலர் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கு. ஏன்னா வேறு கலர் பண்ணி பார்த்தோம், அது வந்து செட் ஆகலை, தம்பிக்கும் பிடிக்கல. அதுக்காண்டி ஸ்டிக்கர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃப்ரண்டில் ஒரு ரிங் லைட் கொடுத்துருக்கோம். அது வந்து நான் நினச்சேன் ப்ரொஜெக்டரோட சுற்றி தான் வரும்னு நினச்சேன். ஆனால் அப்படி செட் ஆகலை. ஏன்னா பாதி ரிங்கை வந்து மறைச்சிரும். இந்த ஒரு ஸ்டேம் அப்படின்னா அதோட ஃப்ரேம் மாதிரி இருக்குது, எல்இடி லைட்டோட ஃப்ரேம் மாதிரி இருக்குது. அது வந்து அந்த நம்ம ரிங் லைட்டை வந்து மறைச்சிரும். அதனால வந்து தம்பியும் பார்த்து சொன்னால் ஆனால் வந்து நம்ம ப்ரொஜெக்டரோட வெளியே தான் இருக்குது எல்லாருமே ரிங் லைட்டு. ஓகே, நமக்கும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஓகே செட் பண்ணி பார்த்தோம். பார்த்த பிறகு லுக் எல்லாமே ஓகே தான். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும் அது வந்து ப்ரொஜெக்டரோட வெளியே தனியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நம்ம கை வந்து உள்ளே போவோம், எதுவும் பட்டுச்சு அப்படின்னா கூட டக்குன்னு கலந்து வரும். ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபெபிக்விக் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம், ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நானும் ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நினச்சேன், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே, லுக்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? டெரராக இருக்கா? எனக்குமே பார்த்தீங்கன்னா V4ல் வந்து ரெட் கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம பழைய V3 வந்து ரெட்டு தான். ஓகே, கீ ஆன் பண்ணி பார்த்துடலாமா? இதுக்கு 2 டிஎல்ஆருக்குமே ஃப்ளாஷர் செட் பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்ஸ் எல்லாமே எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஓகே, ஃப்ளாஷர் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃப்ளாஷர் பண்ணலான்னு தான் பார்த்தேன், ஓவராக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இண்டிகேட்டருக்கும் ஃப்ளாஷர் கொடுத்துருக்கோம். பா ஸ்பீடு. ஓகே, நம்ம தான் ரோட்டில் உட்காந்துருக்கோம், தப்பு நம்ம மேலே தான். ஓகே, 2 டிஎல்ஆருக்குமே ஃப்ளாஷர் ஃபிட் பண்ணியிருக்கோம். இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் இருக்குது. அதுக்கப்புறமும் நம்ம இந்த ரிங் லைட்டுக்கும் ஃப்ளாஷர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வேண்டாம் அப்படின்னு என்னோட மைண்ட் செட்லேயும் இருந்து தம்பியோட மைண்ட் செட்லேயும் அதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவனும் ஒன்றும் சொல்லலை. எங்கே இருக்குது அப்படின்னா ஒயரிங் எல்லாமே பக்காவாக டேக் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். அப்பப்போ மோட் மாற்றுற மாதிரியும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் பக்காவாக நம்ம அந்த ஹெட்லைட்டோட ஸ்டேயில் பக்காவாக ஒயரிங் பண்ணி டேப் எல்லாம் பண்ணி பக்காவாக டேக் போட்டு செட் பண்ணி வச்சுட்டேன். அதை பற்றி எதுவும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா என்னோட Instagram ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரேடியேட்டர் கார்டு எங்கே வாங்கினது அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோட இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். ஒரு VR46 அப்படின்ட்டு ஃப்ளோரசன் கலரில் பக்காவான ஒரு ரேடியேட்டர் கார்டு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபிட் பண்ணும்போது அதோட வெயிட் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாருமே V3ல யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர், அதோட ஃபேரிங்ஸோட ஸ்டைலுக்கு மேட்சிங்கான ஒரு இண்டிகேட்டர் தான், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, சூப்பர். நைட்டு வந்து இண்டிகேட்டரோட பவர் வந்து நல்லாவே தெரியும். இப்போவுமே கொஞ்சம் நல்லா தெரியுது வீடியோவில். நான் வந்து இந்த டிஎல்ஆர் ஃப்ளாஷ் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டல. இது ஒரு மோடு இருக்குது. நெக்ஸ்ட் மோடு மாத்துறதுக்கு ஓகே
இது வந்து ஃப்ளாஷ் ஆகாது. நம்ம நார்மலாக ஸ்டாக் பைக்கில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. கரெக்டாக தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. மைல்டாக பிளிங்க் ஆகி மைல்டாக பிரைட் அப்படி ஆஃப் ஆகி ஆன் ஆகிற மாதிரி. அடுத்து ஒரு நார்மல் ஸ்பீடான ஃப்ளாஷ். இது அதோட கொஞ்சம் ஸ்பீடானது. இது அந்த நம்ம விட்டு விட்டு எறிகிற மாதிரி ஒரு இது அந்த மைல்டானது. மைல்டாக ஒரு 4 மோடு தான் இருக்குது. ஓகே, இது குட். இது பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நைஸ். அதுக்கப்புறம் V4ல் ஒரு மைனஸ் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சேஃப்டியாக வந்து இப்போ நிறையவே ஒரு டெயில் பீஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேஜ் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதையுமே நம்ம தம்பி வண்டிக்கு வாங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தம்பி வண்டியில் பின்னாடி 2 பேர் ஏறினாலும் 3 பேர் ஏறினாலும் அந்த டெயில் பீஸ் வந்து உடையாது. ரொம்ப சேஃப்டியாக பிளாக் கலரில் வண்டிக்கு மேட்சிங்காக இருக்குது. பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேக் டெயில் டிடி, மேக்னட் டெயில் டிடி யூஸ் பண்ணியிருக்கு. மேக்னட் டெயில் டிடி கொஞ்சம் குவாலிட்டி கூடது தான். ஏன்னா மேக்னட்டோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. சும்மா நார்மலாக இழுத்தாலாம் வராது. பிளேட்டை பிடிச்சி இழுக்க முடியாது. இழுத்தா பிளேட் மட்டும்தான் வளையுது. டெயில் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. வாவ், ரொம்பவே சூப்பர். அப்படி லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா பின்னாடி போயிடுது. டெயில் டிடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வேறு லெவல். அதுக்கப்புறம் என்னென்னா டபுள் சைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கான் பேக்கில். இந்த லைன் வந்து ஒயிட் எரியுது, சென்டரில் இண்டிகேட்டர், அந்த ரன்னிங் டைப் இண்டிகேட்டர். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ. எதுக்கு இப்படி காம்பினேஷனே இல்லாமல் ஒரு கலர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. டிஎல்ஆரோட ஃப்ளாஷரு, ரிங் லைட்டு அண்டு ஆமாம், இது எல்லாமே ராஜம் பைக்ஸ், திருநெல்வேலியில் ராஜம் பைக்ஸில் வாங்கினது. அதுக்கப்புறம் பபுளைசர் அந்த கேஜ் அது வந்து எங்கேயோ ஆர்டர் பண்ணி வாங்கினா சென்னையில். அது வந்து சரியாக தெரியல. அது வந்து நீங்கள் நம்ம தம்பிகிட்டே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ரேடியேட்டர் கார்டு VR46, அந்த ரேடியேட்டர் கார்டும் இந்த டெயில் டிடி அதுவும் நம்ம ரைடிங் கான்செப்ட் அந்த அண்ணன்ட்ட தான் நமக்கு வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்களா, அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கான் தம்பி. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக நம்ம V4க்கு மாடிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டான். இனிமேல் மாட்டக்கூடியது என்ன அப்படின்னா ரியரில் உள்ள ஒரு பிக் சைஸ் டயரும் ஒரு எக்ஸாஸ்ட்டு தான் மாற்றிட்டான் அப்படின்னா வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபைட் பைக்கு. வேறு என்ன அப்படின்னா அந்த லிவர் ப்ரொடக்டர் என்ன மாட்டல. தம்பிக்கு லைட்டாக ஒரு ஐடியா கொடுக்கணும். ஓகே, இந்த மாடிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஃப்ளாஷர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்கலாம். இண்டிகேட்டரோட ஃப்ளாஷர் நம்ம பார்க்கல. என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஒரு டைம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ், இந்த பக்கம் ஒரு டைம் ஆன் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷ் பண்ணிட்டா ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு பாடு ஆயிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நண்பா. ஓகே, பேக்கில் இந்த மாதிரி என்ன ஃப்ளாஷ் ஆகுதுன்னு பார்த்துடலாமா? நல்லா இருக்கா? ஒரு ஒயிட் அந்த ஆரஞ்சு ரன்னிங் லைட்னால லைட்டாக தான் வருது நண்பா. சிங்கிளில் நம்ம KTMோட காப்பி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் மோடு மாற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மோடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கம் பட்டு ஒரு ப்ரஷ். ஓகே, மாறிட்டு ஓகே நண்பா. டெயில் லைட்டும் சேர்ந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிட்டு. அப்படி நிறைய மோடு இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணி அப்படியே ரன்னிங்கில் வச்சுக்கலாம். ஓகே நண்பா, இவ்வளோ தான் அந்த பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. இந்த பைக்கில் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இந்த மாதிரி நீங்களும் உங்கள் V4ல் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க நண்பா. இதே மாதிரியான மாடிஃபிகேஷன் பார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கலாம். 10K சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத தெரியும். அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். பெட்டர் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். கண்டிப்பாக நம்ம ஆல் செட் ஆன பிறகு கண்டிப்பாக ட்ராக் ரேஸ் ஓட்டுறோம் நண்பா. கண்டிப்பாக. ஓகே, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர். எங்கே போனாலும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. எவ்வளோ தான் விலை கொடுத்து வண்டி வாங்கினாலும், எவ்வளோ தான் பைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணாலும், ரசித்து பண்ணாலும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது என்னோட ஒரு வேண்டுகோள். ஓகே, பாய் நண்பா, லவ் யூ.
மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.